டைட்டன் ஷேர் 5.5% வந்து விழுந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட் நல்லா இருக்கும் போது ஏன் விழுந்திருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல, எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க. அந்த எஸ்டிமேஷன் வந்து மீட் பண்ணல அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் தென் அவங்களோட சேல்ஸ் வைஸ் எல்லாமே எடுத்து பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். 900 crore வந்து ஜுனன்வாலா ஃபேமிலிக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டைட்டன் ஷேர்ல அதிகமா ஓன் பண்றதுல ராகேஷ் ஜுனன்வாலா ஃபேமிலியுமே ஒரு பார்ட்டா தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஷேர் வந்து அதிகமா வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 4% விழுந்திருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களோட போர்ட்ஃபோலியோமே அந்த ஷேர் வந்து அடி வாங்கியிருக்கும். ஸோ அந்த கால்குலேஷன் வச்சு பார்த்தோம்னா 900 crores அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதோட டீடைல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சேல்ஸ் வைஸ் பார்த்தோம்னா கன்சியூமர் வைஸ்ல அவங்க விற்கிற செக்மெண்ட் எல்லாமே நல்லா தான் போயிருக்கு. 20% வந்து அப்பா இருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. அதாவது போன வருஷம் அவங்க வந்து 100 பொருள் விற்கிறாங்க அப்படின்னா இப்போ 120 பொருள் வந்து வித்திருக்காங்க. ஸோ அப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு. ஜுவல்லரி செக்மெண்ட்ல எக்ஸ்பெக்டேஷனா பார்க்கும்போது 18% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு போன வருஷத்தோட இந்த வருஷத்துக்கு. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 22 இருந்து 23% வந்து இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணல அப்படின்னு அடிச்சிருக்காங்க. பட் 18% நல்ல ஒரு வேல்யூவா தான் இருக்கு. தனிஷ், மியா, ஜோயா இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரு 28% வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கும், சேல்ஸ் எல்லாம் ஏறி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இது கொடுத்தது 17%. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல அப்படின்னு அடிச்சிருக்காங்க. கேரட் லைன் வந்து 38% ஏறி இருக்கு. வாட்ச் செக்மெண்ட் வந்து ஒரு 23% வந்து க்ரோ ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸா நம்ம பார்த்தா கூட 49% இயர் ஆன் இயர் வந்து அப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது 100 பொருள் போன வருஷம் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 149 பொருளா இப்போ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஐன்றதே நமக்கு தெரியும். ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது அவங்களோட செக்மெண்ட் வைஸ் அவங்க கொடுத்த ரெவன்யூ, அதுக்கு கொடுத்துருக்க ரிட்டர்ன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் ஏன் இதை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா ஓவர் பிரைஸ்டா இருக்குன்ற ஒரு காரணம். அதை தாண்டி வேற எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. ஏன்னா எஸ்டிமேஷனை மீட் பண்ணலன்றது ஃபர்ஸ்ட் ரீசனா இருந்தால் கூட நல்ல ஒரு வேல்யூவேஷன்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ அந்த வேல்யூஷன்ஸ்ல அதிகமாக இருந்து ஓவர் கோட் பண்ணிருக்கனால ஸோ அந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்றாங்க. எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணல அப்படின்னு அடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இத்தனை நாள் எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. லைக் வந்து இப்போ 100 பொருள் விற்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதே 100 பொருள் வித்துருக்கும். ஸோ அதனால இப்போ வந்து 90, 100லேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அண்டர் வேல்யூஷன் தான் நம்ம வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு அவங்களோட ரீட்டைல் எக்ஸ்பென்ஷன் பிளான்லாம் பார்க்கும்போது ஒரு 19 ஸ்டோர் வந்து இந்தியாவில் புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவலுமே வந்து ஒரு ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. டோட்டலா 20 ஸ்டோர்ஸ் வந்து இந்த வருஷம் மட்டும் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இதுல மொத்தமா இந்த டைட்டனோட அவுட்லெட்ஸ், இந்த தனிஷ், கந்தன், வாட்ஸ் செக்மெண்ட் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா டோட்டல் அவுட்லெட்ஸா இருக்குது 3322 அவுட்லெட்ஸா வந்து இருக்கு டைட்டனோட அவுட்லெட்ஸ். இதை தாண்டியுமே நிறைய சொல்றாங்க. ஸோ ஜுவல்லரி செக்மெண்ட்ல இப்போ வந்து எல்லாராலையும் காசு கொடுத்து வாங்க முடியல. ஏன்னா கோல்டு பிரைஸ் வந்து ஹையா இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து லைட் வெயிட் செக்மெண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 24 கேரட் கொடுத்து யாராலும் வாங்க முடியல, 22 கேரட் கொடுத்து யாராலும் வாங்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ஏறிடுச்சு கோல்டோட ரேட்டு. ஸோ இதனால வந்து 18 கேரட் அதெல்லாம் வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட பிளானா இருக்கு. ஸோ அது நல்லாவும் போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ஷேர் வந்து 21% வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட ஆல் டைம் ஹைல நேற்று மட்டுமே 9% வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பேசி வந்து இந்த ஜேன் ஸ்ட்ரீட் வந்து இதுல வந்து விளையாடி இருக்காங்க. அதாவது இந்த பிஎஸ்சி டெரிவேட்டிவ்ஸ் வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ இதனால இந்த கம்பெனி மேல வந்து ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லிடணும். ஸோ அதே ரீசன் தான் இப்பயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்டாய் 3000 இருந்து இப்போ 2400 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 21% ஏற்கனவே விழுந்திருக்கு. இப்போ இது வந்து ஓவர் பிரைஸ் தான் இருக்கு. இந்த கம்பெனியோட காம்படிட்டரான என்ஐசி வந்து உள்ள வரட்டும் ஐபிஓ. ஸோ அதுக்கப்புறம் அதோட கம்பேரிசன் பண்ணிட்டு இதுல எது பெஸ்டா இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கிறது அவங்க 2 பிளேயர் தான். பிஎஸ்சி லிஸ்ட் ஆகி அவங்க அதிக பிரைஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வேல்யூஷன்ஸ் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குக்கும் போகாம இருக்கிறதே நல்லது. ஏன்னா இன்னும் வந்து கேசஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ஃபுல்லாவே வந்து வெளியே வர வரைக்கும் இது இப்படிதான் இருக்கும். பிசி ஜுவல்லர்ஸ் கம்பெனியுமே ஒரு 10% வந்து விழுந்திருக்கு. இந்த ஏஎஸ்எம் சொல்லிட்டு செபி இவங்க மேல போட்ட ஒரு விஷயத்தினால மட்டுமே. ஸோ இது என்ன ஏதுலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிசி ஜுவல்லர்ஸ்ன்றது ஒரு ஜுவல்லரி கம்பெனி தான். ஸோ இவங்களும் வந்து கோல்ட் செயின்ஸ் தென் கோல்ட் செக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க கன்சூமர் லெவலில் பார்க்கும்போது. ஸோ இந்த கம்பெனி மேல வந்து செபி வந்து ஏஎஸ்எம் சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஏஎஸ்எம்னா என்ன அப்படின்னா அடிஷனல் சர்வேலன்ஸ் மெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக் எந்த ஒரு ஃபண்டமெண்டலுமே இல்லாம எந்த ஒரு ரீசனுமே இல்லாம அதிகமா ஏறுது அதிகமா இறங்குது அப்படின்னா இது எல்லாமே ஏஎஸ்எம் கீழே எடுத்துட்டு வந்துருவாங்க. சர்வேலன்ஸ் கீழே வந்துடும். அதாவது 10% ஒரு ஷேர் வந்து ஏறி இருக்கு இறங்கி இருக்கனாலே அது அப்பர் சர்க்கிட் வந்து டச் பண்றோம். ஸோ 10%, 5%, 20% அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் வந்து வச்சிருக்காங்க. நீங்க 20% மேல ஒரு ஷேர் ஏறினாலும் இறங்கினாலும் அது வந்து ட்ரேடே ஆகாது. ஸோ சர்க்கிட் லெவல் வந்து பிரேக் ஆயிடும். ஸோ அதனால அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகாம ஸ்டாப் ஆயிடும். ஸோ இது எல்லாமே செபி வந்து ஒரு ஷேர் வந்து மேனிபுலேஷன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எடுத்துட்டு வந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஏஎஸ்எம் வந்து இந்த கம்பெனி மேல ஏன் போட்டாங்க அப்படின்னா கடந்த ஒரு சில நாளா ஒரு 30% வந்து இந்த ஷேர் வந்து ஏறிடுச்சு. எந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸுமே ஜஸ்டிஃபை பண்ணல. ஸோ இந்த ஒரு ரீசனால இது மேல ஏஎஸ்எம்ன்றது போட்டாங்க. அந்த ஒரு காரணத்தால இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்ல 10% அடிச்சிருக்காங்க. பட் இந்த கம்பெனி வைஸா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரெசிவா தான் இருக்கு. ஏன்னா கோல்ட் செக்மெண்ட்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த கல்யாண் அண்ட் தென் டைட்டன் அதர் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த கம்பெனி எடுத்து பார்த்தோம்னா பி வேல்யூவா எடுத்து பார்க்கும்போது 20 தான் இருக்கு. பட் நம்ம கல்யாண், டைட்டன் இந்த மாதிரி கம்பெனிஸ் எடுத்து பார்த்தா 90, 80, 100 கிட்ட வந்து இருக்கு. இவங்களோட காம்படிஷன் இவ்வளவு இருக்கும்போது இந்த ராஜோஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த ப்ளூ ஸ்டோன் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஹை வேல்யூஷன் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பட் இது வந்து 20 தான் இருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது
இவங்க அதிகமா கடன் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கடன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத நியூஸ் ஆயிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் 2024 to 2025ல 50% அவங்களோட கம்பெனியோட டெப்ட் வந்து குறைச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் Q1 இந்த ஃபினான்ஷியல் 2026 இந்த ஏப்ரல் டு ஜூன் ஸோ இதுலயே வந்து பார்த்தோம்னா 7% வந்து அவங்க கம்பெனியோட டெப்ட் வந்து குறைச்சிருக்காங்க. இந்த 2026 ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ளவே நாங்க வந்து கம்பெனி டெப்ட் ஃப்ரீ கம்பெனி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய கடன் இருக்கிறத அந்த பக்கமா நம்ம போகாம இருந்தோம். ஸோ இப்போ இந்த வேல்யூவேஷன்ஸ்லாம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த கடன் அவங்க ஃபுல்லா கட்டிட்டு அண்ட் தென் இதை பத்தி டீடைல் அனாலிசிஸ் வேணும்னா சொல்லுங்க, நம்ம டீடைல் அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனி PE 20ல தான் இருக்கு. ஸோ போக போக பார்க்கலாம். அண்ட் தென் ஷேர் பிரைஸாகவும் பார்க்கும்போது 17, 18 தான் வந்து இருக்கு. அண்ட் தென் மார்க்கெட் வேல்யூவேஷன்லாம் பார்த்தோம்னா 11,000 crore மார்க்கெட் வேல்யூவேஷனாக இருக்காங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி ஸ்மால் கேப்ல வராது, ஒரு மிட் கேப் கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ பெட்டரா தான் இருக்கு. இந்த கம்பெனி கடன்லாம் கட்டி முடிக்கிட்டு 2026 அப்புறம் இதோட வேல்யூவேஷன்லாம் பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோ ஷேர்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ புதுசா பஜாஜ் பல்சர் NS 400Z சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. இது இந்த NS மாடல் 200லாம் இந்த செக்மெண்ட்ல வந்துச்சுல அதே மாதிரி இது ஒரு மாடல். ஸோ இந்த மாடல் வந்து இன்னைக்கு காலையில் தான் சொல்லியிருக்காங்க லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டை தாண்டி கொஞ்சம் ப்ரீமியம் செக்ஷனாக வந்து போயிட்டாங்க. ஸோ இது TVS Apache RTR அண்ட் தென் Yamaha MT10. ஸோ இந்த கம்பெனிஸ்ல இருக்க இந்த மாடலை விடவே இந்த பஜாஜ் பல்சர் செக்மெண்ட் சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா KTM டியூக் செக்மெண்ட் வந்து இதுல இருக்காங்க. அண்ட் தென் இதுல TVS Apache இருக்காங்க. இவங்களோடவே அண்ட் தென் Yamahaவுமே இருக்காங்க. இதை விடவே இது வந்து பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 350 400 சிசில ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஜாஜ் வந்து உள்ள வராங்க ஒரு புது இன்ஜின் செக்மெண்ட்டோட போட்டு. ஸோ இது வந்து பஜாஜ் ஆட்டோல ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. இந்த ஒரு ரீசனால கொஞ்சம் இந்த பஜாஜ் ஆட்டோல ஏதோ ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்து இன்னைக்கு காலைல இருந்தாலும் இருக்கலாம். பட் இது வந்து இப்போ வந்து இம்பாக்ட் கொடுக்கும்னு சொல்லி அவங்க சொல்லல. லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸா நம்ம பார்க்கும்போது இது வந்து எங்களுக்கு 2026, 27க்கான ஃபினான்ஷியல் இயர்ல இந்த சேல்ஸ் வந்து எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்றது இந்த சேல்ஸ் எல்லாமே நடக்க போகுது 2026, 2027 ஃபினான்ஷியல் இயர் தான் வந்து நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த செக்மெண்ட் எப்படி சக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1.92 லேக் அதாவது 2 லட்சத்துக்கு கிட்ட வந்து இந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த வண்டிக்கு 350 400 சிசில எந்த பைக் வந்து 2 லட்சத்துக்கு கீழே இருக்குன்னு தெரியல. ஸோ எந்த பைக்குமே கிடையாது. Apache RTR பார்த்தாலுமே அதிகமா போயிடும் 2.5 லட்சத்துக்கு. KTM பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு 3 லட்சத்துக்கு போயிடும். அந்த Yamaha பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 3 லட்சத்துக்கு கிட்ட வந்து வந்துடும். ஸோ இந்த பைக் வந்து 2 லட்சத்துக்குள்ளேயே வந்து மார்க்கெட் பிரைஸா வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கும்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனையா வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அண்ட் தென் அனலிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இதுல நிறைய மோட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் மோட், ஆக்டிவ் மோட் நிறைய இருக்கும்ல. ஸோ இதுலயுமே நிறைய வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லா டெக்னாலஜி வைஸா நிறைய போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ டாப் ஸ்பீடுமே 157 இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குமா பஜாஜ் கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் இந்த வண்டி ரிலீஸ் ஆயிட்டு இது எப்படி சக்சஸ் ஆகுதா, இவங்க சொன்ன ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. DIIs தான் புது FIIs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. இதை வந்து மின்ட் ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா FII விட DIIயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ இது இப்போ இந்த மார்க்கெட்டை வந்து வொலட்டிலேஷன்லாம் பண்றது, இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்லாம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்றது எல்லாமே இப்போ DII தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னா FIIs வந்து காசு அதிகமாக உள்ள போட்டு அவங்க தான் வந்து மார்க்கெட்டை வந்து மூவ்மெண்ட் பண்ணணும்னா பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக DIIs வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிட்டே போறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜனவரி டு ஜூன் இந்த 2025ல மொத்தம் 3.44 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க DIIs. ஆனா FIIs 89,000 கோடி இந்த பீரியட்ல வந்து வெளியேற்றிட்டு போயிருக்காங்க. ஸோ அதாவது நெகட்டிவ்ல இருக்காங்க. இவங்க தான் அதிகமாக காசு போட்டுருக்காங்க. அப்படின்னா இவங்க தான் இந்த மார்க்கெட்டை மூவ்மெண்ட் பண்றாங்களா அப்படின்ற கேள்வி வந்து வருது. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் DIIs கிட்ட ஏன் இவ்வளவு பணம் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா SIPs வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 20,000 கோடி மாசம் மாசம் வந்து SIP இருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல விமன் பார்ட்டிசிபேஷன் வந்து நம்மளோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக தான் இருக்கு. ஸோ நம்மளோட SIP அமௌண்ட் தான் அவங்க எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ ஒரு இன்வெஸ்டா நம்ம பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்டா தான் இருக்கு. ஏன்னா SIPs இவ்வளவு பேர் கண்டினியூ பண்றாங்க போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஸோ நீங்களே SIPs பண்றீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. அதை எந்த நேரத்துலையும் விட்டுறாதீங்க. ஸோ மார்க்கெட் டவுன் ஆனாலும் கண்டினியூ பண்ணுங்க, அப் ஆனாலும் கண்டினியூ பண்ணுங்க. எந்த நேரத்துல கை விட்டுறாதீங்க. DIIs எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டும். அட் லாஸ்ட் வரையும் நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க, பேசிவ் ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல இருந்தா மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆனா ஓவராலா பார்க்கும்போது FIIs கிட்ட தான் பணம் அதிகமா இருக்கு. நிஃப்டிலையுமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமா இருக்கு. அவங்களோட ஷேர் தான் வந்து அதிகமா இருக்கு. DIIஸோட ஷேர் அந்த அளவுக்கு அதிகமா இல்ல. டாடா ஸ்டீலோட ப்ரொடக்ஷன் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கும். வந்து அவங்க டெலிவரி கொடுக்கறதுமே வந்து டிப் ஆகும் அப்படின்னு சொல்லி டாடா ஸ்டீலே வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா உங்ககிட்ட இருக்க 2 பிளான்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ணி ஷட் டவுன் பண்ணிருக்காங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிளான்டா இருக்குது ஜம்ஷெட்பூர்ல இருக்கிற பிளான்டா இருக்கு. இதுல செகண்ட் பிளான்டா இருக்குது NINL அப்படின்ற ஒரு பிளான்டா இருக்கு. நீலச்சல் இஸ்பட் நிகாம் லிமிடெட்னு சொல்ற ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து டாடா ஸ்டீல்ல இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டுமே வந்து ஷட் டவுன் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக. ஸோ இந்த ஒரு ஷட் டவுன் வந்து இந்த ஏப்ரல்ல இருந்து இந்த ஜூலை வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுல இந்த ப்ரொடக்ஷனுக்குன்னு இவங்க ஒரு சில அமௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட் வந்து 5.26 மில்லியன் டன்னா வந்து அதுல வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அது அப்படியே இன்னும் ஃபிளாட்டா இருக்கு. இன்னும் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணாம இருக்கிறதுனால இந்த 5.26 மில்லியன் டன்ஸ் அப்படியே தான் இருக்கு, ஃபிளாட்டா தான் இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த ஜம்ஷெட்பூர் பிளான்ட்டை வந்து திரும்ப ரினோவேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆபரேஷன்ஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த NINL அந்த பிளான்ட் வந்து இப்போ இந்த ஜூலை எண்டுக்குள்ள வந்து ஓப்பன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும்.
பட் இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கோட்டக் மஹேந்திரா பேங்கோட Q1 வந்துருந்துச்சு இந்த ஃபினான்ஷியல் 2026. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே. நம்ம பேங்க்ஸோட லோன்ஸ் வைஸ் எடுத்து பார்த்தாலுமே சரி, டெபாசிட் வைஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, காசா ரேஷியோ எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லாமே ஒரு 20%, 10%, 18% வந்து அதிகமாக தான் இருக்கு. ஸோ ஓவராலாக எல்லாமே வந்து இந்த கோட்டக் மஹேந்திரா பேங்க் நல்லா தான் இருக்கு. ஏன்னா இவங்களுமே ஒரு டாப் பிளேயர் தான் இந்த பேங்கிங் செக்மெண்ட்டை. இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 25% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் ஓவர் பிரைஸ்டாக தான் இருக்கு. ஸோ இந்த Q1 வந்து இவங்களது நல்லா தான் இருக்கு, போகவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனிஸோட Q1 நல்லா இருக்கு அப்படின்னா இந்த RBI ரேட் கட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதே மாதிரி எல்லா பேங்கிங் செக்டருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். நம்ம வச்சிருக்க பேங்க்ஸும் Q1 நல்லா தான் இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. செபிக்கும் ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கும் நடுவில் இந்த நடக்கிற ஒரு இஷ்யூஸ் வந்து இப்போ செபியோட முன்னாள் சேர்பர்சனா இருந்த மாதவி பூர்விச் வந்து இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்ல நடந்தது ஆமா உண்மைதான், பட் ஆனா செபி தான் இது வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ என்ன ஓவராலான்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்ல நடந்தது மேனிபுலேஷன் தான். ஸோ இந்த இண்டெக்ஸ் மேனிபுலேஷன் ஜெயின் ஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வந்தே செபி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் மீடியா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனுக்கள் முன்னாடி போறதுக்குள்ளே நீங்க வந்து இதை வந்து சொல்லியிருக்கணும், இல்ல அப்படின்னா அதை நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிருக்கணும். பட் நீங்க ஸ்டாப் பண்ணாம விட்டீங்க. ஸோ செபி என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்து அவங்க மேல வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்ப இருக்க சேர்பர்சனோட முன்னாடி இந்த சேர்பர்சனான மாதவி பூர்விச் சொன்னது என்ன அப்படின்னா, செபி வந்து நல்ல ஆக்ஷன்ஸா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்னா என்ன அப்படின்னா, ஒரு US ஃபர்ம் தான் இவங்க வந்து ட்ரேடிங் கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்க. அங்க அதிக காசு உள்ள ஒரு கம்பெனி. ஸோ அவங்க வந்து இங்க நம்மளோட இண்டெக்ஸ்ல வந்து விளையாடி இருக்காங்க. கரெக்டா கான்ட்ராக்ட் டேட் அன்னைக்கு விளையாடி இருக்காங்க. கான்ட்ராக்ட் டேட்னா இன்னைக்கு தான் எக்ஸ்பைரின்றது. ஸோ அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா எல்லா இன்வெஸ்டர்ஸும் போட்டு வச்சிருந்தவங்க எல்லாருமே காசு அன்னைக்கு எடுத்தாகணும். ஸோ அன்னைக்கு மார்க்கெட் ஏறும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கட்டி வச்சிருந்தாங்க. அப்படிதான் எல்லாருக்கிட்டையும் வந்து கால்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே ஏறும் அப்படின்றத வந்து கட்டி வச்சிருந்தாங்க. கடைசி 30 to 60 மினிட்ஸ்ல இறங்குன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. அதாவது இறங்குற மாதிரி வந்து மார்க்கெட்டை செட் பண்ணிட்டாங்க. இப்போ மார்க்கெட் வந்து விழுந்துச்சு. ஸோ யாரெல்லாம் இறங்கும் கேட்டீங்கன்னா அவங்க மட்டும் காசு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல இந்த கம்பெனி மட்டும் தான் அதிகமாக எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இப்படிதான் செபி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க இந்த கம்பெனி அதிகமாக காசு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை உள்ள விடாத மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து எடுத்துட்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே முன்னாள் செபி சேர்பர்சன் வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே செபி தான் எடுத்துட்டு வந்தது. நிறைய விஷயத்த அவங்களும் லிஸ்ட் அவுட் பண்றாங்க. 2024 இது நடந்துச்சு, 2025 இது நடந்துச்சு. ஸோ அப்பெல்லாம் வந்து செபி தான் எடுத்துட்டு வந்து வெளியே சொன்னாங்க. ஸோ அது வந்து இப்பயும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ஒரு விஷயம் முடியறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிருக்கு ஓவரால் மார்க்கெட் அப்டேட்டா இருக்கு. வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வந்து உங்களோட கேள்வி நிறைய வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் சண்டே அப்படி இல்லை அப்படின்னா சாட்டர்டே ஏதோ ஒரு மார்க்கெட் லீவ் அன்னைக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். அதுல நீங்க கேட்டிருந்த ஸ்டாக்ஸ் இல்ல வேற ஏதாவது கேள்வி இருந்தா கூட எடுத்துட்டு வந்து சொல்லலாம் அப்படின்றது பிளானா இருக்கு. ஸோ என் கூட வீடியோ பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் கூட. ஸோ அவரை பத்தி நான் போட்டிருந்தேன். அவர் கூட ஏதாவது சேர்ந்து இந்த வீடியோ இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் வீடியோவில் வரணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த உங்களோட கேள்வியும் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நான் பேசணும், இந்த உலகத்தை நான் ஏதோ ஒன்று சொல்லணும், உங்க சேனல் மூலமா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னாலும் அது இருக்கு. நீங்க சென்னையில இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க, நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்னைக்கெல்லாம் ஃப்ரீயா இருக்குமோ நீங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இல்லை இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான்ஸ் வந்து மூவ் பண்ணலாம்.